இன்றைய காலகட்டத்தில நமக்கு வியாதிகள்லாம் ஈஸியா வந்துடுது. ஏன்னா, இப்ப இருக்கிற உணவு அதே போல. அந்த காலத்து உணவு போல இந்த காலத்து உணவுகள் திடமாக இல்லை. இதற்கு நாம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை நம் உடல்ல நம்ம ஆக்டிவா வச்சிருக்கணும். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா, பழ வகைகள், காய்கறிகள் நெறைய எடுத்துக்கணும். பழ வகைகள் எடுத்துக்கிட்டோன்னா, ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம், பப்பாளி இதெல்லாம் எடுத்துக்கலாம். கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கலாம். நெல்லிக்காய், இந்த தோப்பு நெல்லிக்காய் சொன்னோம்ல பெரிய நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய ஜூஸா எடுத்துக்கலாம். இல்ல அதில ஊறுகாய் செய்து சாப்பிடலாம். உப்பு குறைவா ஊறுகாய் செய்து சாப்பிடலாம். இல்ல அதில தொக்கு செய்து சாப்பிடலாம். இதுபோல பழங்கள், காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். பாதாம் பருப்பு டெய்லி ஒரு 5 பருப்பு நைட்ல ஊற வச்சு காலையில தூள் நீக்கி பாதாம் பயிறு எடுத்துக்கலாம். கொண்டை கடலை ஊற வச்சு, வேக வச்சு சாப்பிடலாம். டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கொள்ளலாம். முட்டை வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. முட்டை எடுத்துக்கலாம். இரவில் தூங்கும்போது பாலுல மஞ்சள் தூளும், மிளகுத்தூளும் மிக்ஸ் பண்ணி நாம அந்த பால் எடுத்துக்கலாம். அது நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது. அது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு எடுத்துக்கலாம்னா காலையில இந்த தாளிப்பு கரண்டியில ஒரு 5 பல்லு, 6 பல்லு பூண்ட போட்டு நல்லா அடுப்புல வச்சு நல்லா தாளிப்பு கரண்டியில எண்ணெய் ஊத்தாத அப்படியே நல்லா நம்ம வறுத்துட்டா கொஞ்சம் அது பொரிஞ்சிரும். மேல இருக்கிற தோல நீக்கிட்டு சாப்பிடலாம். வாயெல்லாம் எரியாது. தொடர்ந்து டெய்லி சாப்பிடலாம்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம். ஒரு 5 பல் பூண்டு சாப்பிடலாம். மூலிகை டீ சாப்பிடலாம். அதாவது துளசி டீ சாப்பிடலாம். இஞ்சி டீ சாப்பிடலாம். இந்த துளசி, மிளகு, இஞ்சி இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு சூப்பா வச்சு குடிக்கலாம். அப்புறம் இளநீர் சாப்பிடலாம். இளநீர் வந்து ரொம்ப நல்லது. நம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை தூண்டும். மோர் சாப்பிடலாம். நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். நாம என்ன சொல்றோம்? சராசரியாக 60 கிலோ எடையுள்ள ஒரு மனிதர் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும்னு சொல்றோம். 20 கிலோ எடைக்கு 1 லிட்டர் தண்ணீர் கணக்கா 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும்னு சொல்றோம். தண்ணீர் நிறையா குடிக்கலாம். இந்த சுக்கு, காப்பி இது மாரி நிறையா மூலிகை பொருட்கள் கலந்த காஃபி நாம செய்து குடிக்கலாம். தூக்கம் முக்கியம். தூக்கம் நம்ம சொல்றது தான் 7 டூ 8 மணி நேரம் அவசியம். நமக்கு தூக்கம் முக்கியம். தூக்கம் இல்லைனாவே நமக்கு பாடி ஹீட் ஆகிடும். ஒவ்வொரு டிசீஸாக உள்ளே வந்துடும்னு வச்சுங்களேன். அதெல்லாம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வைத்துக்கொள்ளும் என்றால் வேண்டுமென்றால் நல்ல தூக்கம் இருக்கணும். நல்ல சாப்பாடு இருக்கணும். தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம டின்னரை முடிச்சிடணும். அது செரிமானமான பிறகு தான் நம்ம தூங்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஆர்கனுக்கு நைட்டில் லோடு ஒர்க் இருக்காது. அதாவது சூரிய ஒளியில நம்ம நடக்கணும். ஒரு 11 மணி, 12 மணி வெயில்ல நம்ம சூரிய ஒளியில இருக்கணும். தினமும் 30 நிமிடம் நடைப்பயிற்சி நம்ம மேற்கொள்ள வேண்டும் வச்சுக்கங்களேன். நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். சூரிய நமஸ்காரம், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், யோகா இதெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் டெய்லி செய்யணும்னாலும் வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது நம்ம செய்யணும். வெதுவெதுப்பான தண்ணீரை நம்ம குளிக்கணும். இதெல்லாம் செய்வதன் மூலம் நம் உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். தியானம் செய்வதன் மூலம் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகப்படுத்தலாம்னா, தியானம் செய்வதன் மூலம் நம் கோபம் குறையும். ஒரு கவலை தீரும். மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இதனால் நம்ம தேவையில்லாம எதையும் திங்க் பண்ண மாட்டோம். இதனால் நம்ம பாடி ஹீட் ஆகாது. இதனால் நம் நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நாம் சிறப்பாக வைத்துக் கொள்ளலாம். நன்றி.